விஜய் டிவியை இப்ப பிரபலமா இருக்கக்கூடிய வேற ஒரு டிவி சேனல் வாங்கினதாகவும், அது மட்டும் இல்லாம நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த நீயா நானா, சூப்பர் சிங்கர் இது மாதிரியான ஷோக்கள் வந்து விஜய் டிவில வரவே வராது அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்ல ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படி மீறியும் அந்த ஷோலாம் வந்தா கூட இதுவரைக்கும் விஜய் டிவியோட ஃபேஸா இருக்கக்கூடிய கோபிநாத் இந்த மாதிரியான ஆங்கர்லாம் அந்த ஷோக்கு வரமாட்டாங்க, புதுசா இன்னும் நிறைய ஆங்கர்ஸ் தான் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்ல ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? இது உண்மையா? அப்படி இல்லைன்னா விஜய் டிவிக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். டெலிவிஷன் வந்த காலத்துல இருந்து சன் டிவி, அப்புறம் மித்த பாலிமர் இதே மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் குறிப்பா சொல்ல போனா சீரியல்னா அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அப்புறம் சோஸ்னா அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதையெல்லாம் உடச்சிட்டு விஜய் டிவி மட்டும் தான் புதுசா சரவணன் மீனாட்சி, அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளி, கலக்க போவது யாரு, புதுசா ஏதாச்சும் ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதை கலாய்க்கிற மாதிரி லொல்லு சபா, இதே மாதிரியான புதுசா நிறைய ஷோ கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில ஒரு கவனத்தை பெற்ற சேனல்னா அது வந்து கண்டிப்பா விஜய் டிவி தான் சொல்லணும். எல்லாமே நல்லா தானப்பா போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் விஜய் டிவிக்குள்ள இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விஜய் டிவிய இப்போ கலர்ஸ் வந்து வாங்கினதாகும். இதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விஜய் டிவில ஓடிக்கிட்டு இருக்க நிறைய படம் வந்து கலர்ஸ்லயும் வந்து அப்படியே சப் பிரான்ச் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்த வச்சு நீங்க லைட்டா டவுட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கலர்ஸ் டிவி வந்து கலர்ஸ் தமிழ வந்து ஒரு சப் பிரான்ச்சா வச்சுட்டு விஜய் டிவிக்கு மெயினா போக்கஸ் பண்ண போறதாகவும், அது மட்டும் இல்லாம விஜய் டிவியோட லோகோ, அப்புறம் அதுல ஓடுற ஷோ எல்லாமே இனிமே புதுசா வர போறாதும். ஏன்னா பல வருஷமா சூப்பர் சிங்கர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8-9 சீசன் நீயா நானோ அப்படிதான், இதே மாதிரி ஏகப்பட்ட ஷோஸ்ல அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவியோட ஃபேஸ் மாதிரி ஒரு சில ஆக்டரே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சேனல் முடிவு எடுத்திருக்காங்களாமா. நீயா நானா ஷோலாம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீயா நானா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ல ஏகப்பட்ட டிபேட் வந்து புதுசா வந்துச்சு. ஏகப்பட்ட சேனல் இந்த நீயா நானாவே வேற ஒரு பேர்ல கிரியேட் பண்ணி கோபிநாத் மட்டும் இல்ல, அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆங்கரை வச்சு நீயா நானா மாதிரியே அப்படியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோபிநாத்துக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னா, குறிப்பா சொல்ல போனா டிஎம்கே பாஜக வச்சு கூட ஒரு நீயா நானா ஷோ நடத்துற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு. அந்த அளவுக்கு ஆளு பேசி உள்ள இருந்து அப்படியே நிறைய விஷயத்த கவர் பண்ணி கொடுப்பாரு. இப்படிப்பட்ட நிலையில தான் விஜய் டிவில கோபிநாத்துக்கு கரெக்டான சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த மார்ச் 3 வந்து மும்மொழி கொள்கையை பத்தி நீயா நானா வந்து ஒரு ஷூட் பண்ணாங்க. இதுல டிஎம்கேல இருந்து ஒரு ஆளும் அப்புறம் பாஜக இருந்து ஒரு ஆளும் கூட வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மார்ச் 4 அந்த ஷோவுடைய ப்ரோமோ வந்து பயங்கரமா வந்துச்சு. மார்ச் 9ஆம் தேதி அந்த ஷோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி மார்ச் 9ஆம் தேதி வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஷோ வரவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மும்பைல இருக்கக்கூடிய விஜய் டிவியோட தலைமையகம் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியா ஏதாச்சும் பெரிய பிரச்சனை டிவி சேனலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஷோவே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. சொல்ல போனா இந்த விஜய் டிவி இப்ப எல்லாமே மாறி, லோகோல இருந்து எல்லாமே மாறி கூடிய சீக்கிரத்துல ஒரு 3 மாசத்துல புது சேனல் மாதிரி ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் டிவில இப்ப இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இனிமே வரக்கூடிய ஷோஸ் எல்லாம் புது ஆங்கர் தான் பண்ணுவாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கோபிநாத்தை கொண்டு போய் குக் வித் கோமாளியை பண்ண விடுறதும், அது மட்டும் இல்லாம ஜெஃப் தாமோ கூட கொண்டு போயிட்டு நீயா நானா பண்ண விடுவாங்க போல. அந்த அளவுக்கு தான் இப்ப விஜய் டிவியோட மேனேஜ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு அதிரடி முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்பவும் விஜய் டிவி பழைய விஜய் டிவியாவே வரணும்னா 2 விஷயம் தான் பண்ணணுமாமா. ஃபர்ஸ்ட் வந்து கோபிநாத்துக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணுமா, அப்புறம் அவருடைய ஐடியாவுக்கு அவருடைய விஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா போதும், வேற ஒரு மாதிரி டிபேட்ஸோ எல்லாமே நடத்தி வேற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. தமிழா பாண்டியன் வந்து இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விஜய் டிவியோட ஃபேஸாவே ஒரு சில ஆங்கர் தான் இருக்காங்க, இது ஒருவேளை பின்னாடி ரொம்ப பாதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம கோபிநாத் நடத்தக்கூடிய எல்லா ஷோலையுமே குறிப்பா டிஎம்கேக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க மாதிரி தான் பேசுறாரு. அதனால ஒருவேளை இந்த முடிவுக்கு விஜய் டிவி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் நீங்க வச்சு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கோபிநாத் வந்து ஃப்ரீலான்சரா நிறைய ஷோல வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. குறிப்பா கலாட்டா, பிகை நோட்ஸ் இந்த மாதிரியான சேனல்ல ஆக்டரை இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும், நிறைய பொலிட்டீசியனை இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஃப்ரீலான்சர் மாதிரி நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனை தொகுத்து வழங்குறதா இருக்கட்டும், இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விஜய் டிவியை தாண்டி வெளியே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். ஒருவேளை இந்த முடிவுலாம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சனாலதான் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ண இறங்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா குக் வித் கோமாளியோட மொத்த டீமுமே இப்போ வந்து சன் டிவி கிட்ட போயிட்டாங்களாமா. கடைசியா இருக்குது நீயா நானா ஷோவோட டைரக்டரே ஒருவேளை மாத்திட்டா
கண்டிப்பா கோபிநாத் வந்து சன் டிவிக்கு போவாரு, அப்படி இல்லைன்னா விஜய் டிவியை விட்டு மொத்தமா வெளியே போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்ல இன்ன வரைக்கும் இந்த டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 மாசத்துல கண்டிப்பா இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. விஜய் டிவில நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.